Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video la Unit 2 P block elements 1 la inert pair effect இத பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். So inert pair effect எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா to find the stable oxidation state in the P block elements. So P block elements ல இருக்கிற மெட்டல்ஸ்க்கு stable oxidation state கண்டுபிடிக்கிறத we will use this inert pair effect. சோ அதுக்கு முன்னாடி மத்த எலிமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எந்தெந்த மெட்டல்ஸுக்கு இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து அப்ளிகபிள் அதையெல்லாம் தான் இந்த வீடியோல ஸ்மால் ட்ரிக்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க so that you can understand the inert pair effect deeply. So first let us see the oxidation state of alkali metals. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +1. அதே வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா இட் இஸ் +2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வில் மூவ் ஆன் டு பி பிளாக் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பி பிளாக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ உங்களோட பி பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரானை சம் அப் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் P block elements. ஓகே, இப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி நம்ம inert pair effect correlate பண்றோம்னு நம்ம பார்க்கலாம். So இந்த inert pair effect is applicable only to groups 13 to 16. 13 to 16 இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு மாத்திரம் தான் இந்த inert pair effect applicable. அதுலயும் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இது applicable கிடையாது. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த 13 to 16ல இருக்கிற மெட்டல்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ns2np1 ns2np2 அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ ns2np3 இங்க ns2np4 இங்க 17 பாத்தீங்கன்னா ns2np5 இங்க 18 பாத்தீங்கன்னா ns2np6. ஏன்னா we have studied so the p block electronic configuration is ns2np1 to 6. so அத பேஸ் பண்ணி தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, இதுல இந்த s2 இந்த s ஆர்பிட்டால் இருக்கிற இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் will remain inert. so அதனால தான் we call it as inert. pair na we have two electrons. So two electrons is a pair of electrons. So the from 13 to 16 in inert pair effect, this s electrons will not involve in any reactions or bonding. இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த s orbital இது எது கூடயும் ரியாக்ட் ஆகாது, இன்வால்வ் ஆகாது பாண்டிங்ல. அதனால we call this effect as your inert pair effect. இப்போ உங்களுக்கு inert pair effect என்னன்னு கொஞ்சமா ஐடியா கிடைச்சிரும். பட் இதை நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம், எந்த மெட்டல்ஸ்க்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி வில் சி. பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுவோம். சோ ஃபார் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தி குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். சோ இந்த 13ல பாத்தீங்கன்னா குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 2 + 1 3, அதனால +3. இங்க 14ல பாருங்க 2 + 2 னா +4. 15ல பாருங்க 2 + 3 + 5. இந்த 16ல பாருங்க 2 + 4 6. சோ இதுதான் வந்து குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த என்டையர் குரூப்புக்கு. அதாவது 13th குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சுவலா +3. 14th குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +4. 15th குரூப்போட என்டையர் குரூப்புக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. 16க்கு பாத்தீங்கன்னா இந்த 16க்கு we have +6. பட் இங்க பாருங்க அது கீழே வந்து +1 +2 +3 +4 இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. இதை நம்ம வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லுவோம். இது எதனாலனா இட் இஸ் மெயின்லி டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட். இது மாறி இதை நமக்கு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிப்போம். சோ லெட் us see how it is happening. Okay, so let us take this periodic table. so இந்த periodic tableல நான் முன்ன உங்ககிட்ட சொன்னேன். so the groups from 13 to 16ல தான் இனர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அதுல எந்தெந்த எலிமெண்ட்ஸுக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதா டெஃபினிஷன் ஆஃப் இனர்ட் பேர் எஃபெக்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் அண்டர்கோ பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்.
So heavier post transition elements அப்படின்னு பார்க்கும்போது first heavier. Heavier na all the metals that is present at the bottom. So இங்க பாருங்க இது எல்லாமே metals. இந்த green colorல இருக்கிறது எல்லாமே metals. So இங்க பாத்தீங்கன்னா so இதுவும் தான். So aluminium, gallium, indium, thallium, lead, bismuth, polonium எல்லாமே வந்து will be coming under your metals. இதுல பாருங்க heavier. So heavier na இதுல bottomல இருக்கிற எல்லா metals. So that is gallium, indium, thallium, lead, bismuth, polonium. So these all will be coming under your heavier metals. அப்புறம் பாருங்க post transition elements. So transition metals க்கு வாங்க. Transition metals உங்களுடைய D block elements தான் you will be calling as your transition metals. So உங்க transition metals எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க 4th periodல 1 2 3 4. So potassium இந்த 4th periodல இருந்து உங்களோட transition elements ஆரம்பிக்குது. That is from scandium. So scandiumல இருந்து transition ஆரம்பிக்குது. எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா zincல முடியுது. இதுக்கு அடுத்து இருக்க post transition element பாத்தீங்கன்னா gallium. So இந்த galliumல இருந்து தான் உங்களுக்கு என்ன effect undergo ஆகும்னா inert pair effect undergo ஆகும். So this aluminiumக்கு inert pair effect இருக்காது. ஏன்னா it is not post transition heavier element. So இதுல post transition element starts from gallium. Next 5th period பாத்தீங்கன்னா indium. Next thallium. அடுத்த groupல பாத்தீங்கன்னா tin, lead. Next 15th groupல பாத்தீங்கன்னா bismuth and 16th groupல பாத்தீங்கன்னா polonium. So அதனாலதான் inert pair effect undergo பண்ற elements என்னென்னலாம் இந்த P blockல அப்படின்னு பாத்தீங்கன்னா gallium, indium, thallium, tin, lead, bismuth, polonium. So these are the heavier post transition elements belonging to 13 to 16 which undergoes inert pair effect. So இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். So அதோட definition இன்னும் நல்லா brief-ஆ பார்க்கலாம். In heavier post transition metals. So உங்ககிட்ட சொல்லிட்டேன் heavierனா bottomல இருக்கும். Post transition transitionக்கு அடுத்து வர metals. இதுல பாத்தீங்கன்னா outer s electrons have a tendency to remain inert. So முன்னாடி பார்த்தோம் S2 NS2 NP1 அப்படிங்கும்போது அந்த S2 remains constant, அதாவது inert. It is not involved in bonding or not involved in any reaction. So அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. Have a tendency to remain inert and show reluctance to take part in the bonding. Reluctance na not willing to take part in the bonding. So அந்த effect தான் we call it as the inert pair effect. இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிம்பிள் ட்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஹெவியர் மெட்டல்ஸா இருக்கணும். ஹெவியரா இருந்தா பாட்டம்ல இருக்கணும். போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸா இருக்கணும். போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஃப்ரம் கேலியம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து NS எலக்ட்ரான்ஸ் வந்து இனர்ட்டா இருக்கும் அப்படின்னா NS2. சோ இந்த குரூப் 13ல இருந்து 16 வரைக்கும் தான். சோ NS2, NP1, NP2, NP3, NP4 அப்படி வரும்போது இந்த NS2 வந்து it remains inert. That means it's not willing to react or bond with other elements. So மத்தது கூட அது வந்து react ஆகாம இருக்கும். Only NP மாத்திரம் தான் react ஆகும். So அந்த effectக்கு பேரு தான் inert pair effect. So hope you have understood this. Now let us see for each groups. இங்க பாருங்க, let us consider the group 13. இந்த group 13 எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்க்க போறோம். So இதுல as we move from boron to heavier elements. So boronல இருந்து எது heavier elements நம்ம கீழ பார்த்திருக்கோம்னா gallium, indium and thallium. So இது மாத்திரம் தான் நமக்கு heavier elements வரும். ஏனா post transition elementsக்கு அப்புறம் வர heavier metals வந்து இது மூணும் தான். So we will not consider this aluminium. So இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த inert pair effect explain பண்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் by considering aluminium and thallium. இப்ப இங்க பாருங்க, அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இந்த குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்டையரா என்ன? +3. சோ +3ல தான் அலுமினியம் இருக்கு. சோ எப்படி அத நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கோம்? சோ இதோட atomic number is 13 and its outermost valence electron is 3. So its oxidation state is இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் +3. So இந்த +3 தான் is a common oxidation state for entire group 13.
So 13 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 தான். ஆனா inert pair effect மூலமா இந்த down the group பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும். சோ அது எப்படின்னா let us see. So next example last metal பாருங்க இதுல thallium. thallium பாத்தீங்கன்னா ஆக்சுவலா +3 தான் அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்காது. So inert pair effect மூலமா we can find the stable oxidation state for thallium. So அது எப்படி நீங்க பாப்போம். So thallium ஓட electronic configuration பாருங்க 4f14 5d10 6s2 6p1. So இந்த s2 electron is inert. So இது வந்து இனர்ட்டா இருக்கும். So இங்க பாத்தீங்கன்னா இந்த thallium ஓட oxidation state வந்து +1. எப்படின்னா இந்த இனர்ட்டா இருக்குது நம்ம total oxidation state வந்து +3 minus இந்த inert electrons 2. அப்ப வரும்போது என்ன +1. So simple, it's a very easy trick. So +1 தான் it is the stable oxidation state for thallium. But aluminiumக்கு வந்து +3 தான் ஏனா it is not the heavier post transition element. So அதோட original outermost electrons தான் நம்ம oxidation state னு சொல்லுவோம். But thallium பொறுத்த வரைக்கும் it undergoes the inert pair effect. So inert pair effect னா என்னன்னா இந்த S ல இருக்கிற electrons வந்து inertா இருக்கும். அப்படினா it does not involved in the bonding. அப்ப பாக்கும்போது remaining உங்களுக்கு என்ன இருக்கும்னா so P1 மாத்திரம் தான் இருக்கும். So +1. So இந்த 2 electrons வந்து +3 ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா +1 கிடைக்கும். அப்ப thallium ஓட stable oxidation state வந்து +1. ஓகே இதே மாதிரி லெட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்மால் ட்ரிக்ஸ். இப்ப லெட்க்கு எடுத்துக்கோங்க. இந்த லெட்டோட இந்த குரூப் 14 குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன +4. சோ அது எப்படி கிடைக்கும் நமக்கு? சோ இங்க வந்து 3 இருக்குது. சோ அடுத்து இந்த 14க்கு வரும்போது 3s2 3p2 அப்படின்னு வரும். அப்ப அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 இருக்கும். சோ 4 இருக்கும். சோ இங்க டாப்ல வந்து இந்த குரூப்புக்கு ஃபுல்லா we have 4 as the oxidation state. இப்ப லெட்க்கு பாத்தீங்கன்னா லெட் லாஸ்ட்ல இருக்குது. That means it is present at the heavier and it is a post transition element. அப்ப இதுல இருக்கிற s electron inertா இருக்கும். அப்ப அந்த 4 - 2 அப்ப உங்களுக்கு lead என்ன வரும் +2 வரும். அப்ப leadோட oxidation state என்ன +2. So +4 விட lead is more stable in +2 oxidation state. So அதே மாதிரி இந்த 15th குரூப்புக்கு வாங்க bismuth. So bismuthல பாத்தீங்கன்னா இதோட entire குரூப்போட oxidation state is +5. +5ல இந்த s electrons வந்து எப்படி இருக்கும் இனர்ட்டா இருக்கும். அப்ப அத சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சோ 5 - 2 வந்து என்னது +3. அப்ப உங்களோட bismuth is more stable in +3 oxidation state than +5 oxidation state. ஓகே இன்னொரு ட்ரிக் பாருங்க பொலோனியம். இந்த பொலோனியம்ல பாத்தீங்கன்னா இந்த என்டையர் குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 6. சோ இங்க வந்து 6 இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப 6 இருக்கும்போது இந்த பொலோனியம்ல என்ன இருக்கும் S2 வந்து நம்ம இனர்ட்டா இருக்கும். இங்க இனர்ட் பெர் எஃபெக்ட்னால இட் வில் பி இனர்ட். சோ அந்த இந்த 2 வந்து மைனஸ் பண்ணிருங்க அந்த 6ல இருந்து. சோ குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து இந்த S எலக்ட்ரான் இந்த இனர்ட் எலக்ட்ரானை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா that is the stable oxidation state for the metals based on inert pair effect. So 6 - 2 அப்ப +4. So polonium is more stable in +4 oxidation state than +6 oxidation state. So இது உங்களுக்கு small tricks. இது மூலமா எந்த மாதிரி questions கேட்டாலும் you can easily write. இப்ப பாருங்க இதுக்கு ஒரு explanation இங்க aluminium 3 chloride is more stable in +3 oxidation state. So அது ஏன்னா because it is not the heavier post transition metal. So அது valence electron base பண்ணி oxidation state வந்து +3 தான். So அது அதுலயே தான் இருக்கு. So whereas but thallium 3 chloride is unstable. So அது unstable இருக்கும் ஏன்னா it is stable only in the +1 oxidation state. அப்ப அந்த unstable இருக்கிற thallium chloride வந்து disproportionate ஆகி thallium 1 chloride +1 stateக்கு along with chlorine gas. So இதுதான் நம்ம inert pair effect உண்டான explanation. So இதிலிருந்து நமக்கு என்ன conclude பண்ணலாம்னா so thallium வந்து is more stable in the lower oxidation state. எதனாலனா the electrons in the s orbital is inert and there is a loss only in the
NP electrons. So அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். So thallium is stable in the lower oxidation state due to the loss of NP electrons and not due to the NS electron, because the electrons in the s orbital is inert and is not involved in bonding or any reactions. So based on this, again let me explain the inert pair effect definition. So in heavier post transition metals such as gallium, indium, thallium, tin, lead, bismuth, polonium, the NS electrons remains inert and show unwillingness to involved in the reaction or bonding is called as inert pair effect. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ். ஸோ லெட் எந்த ஸ்டேட்ல, எந்த ஸ்டேபிள் ஸ்டேட்ல அது வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிள், பிஸ்மத் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிள், பொலோனியம் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக் கொடுத்துட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு குரூப்போட டோட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்துக்கோங்க, குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுல இருந்து இந்த 2 electrons, that is inert electrons, subtract பண்ணீங்கன்னா that is the stable oxidation state for heavier post transition metals based on inert pair effect. Hope you have understood this video. So இதுக்கு பேஸ் பண்ண 1 mark and 2 marks பார்ப்போம். So which one of the following is more stable? So இதுக்கு சில answers கொடுத்துக்கிறாங்க. So titanium is +1 is more stable than +3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which one of the following is more stable? சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் இதுக்கு கொடுப்பாங்க, லெட்டுக்கு இதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லயும் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து ஜஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் சப்ராக்ட் பண்ணி அந்த குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -2 போட்டு எழுதுனீங்கன்னா that is the more stable oxidation state. This can be explained based on inert pair effect. Next 2 mark பாருங்க, what is meant by inert pair effect? Second question, define group oxidation state. அப்புறம் why Al3 plus is more stable than Al plus and Tl+1 is more stable than thallium 3 plus. So இதுக்கு justify பண்ண சொல்லிருக்காங்க. You can write the answer easily. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video. Happy learning.